ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடபிள்யூஎஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏடபிள்யூஎஸ்னா என்னங்கிறத. ஃபர்ஸ்ட் ஏடபிள்யூஎஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். அது வந்து சர்வருக்கு போயிட்டு சர்வர்ல சம் ப்ராசஸ் மேபி அது ஏதாவது லாஜிக்கல் ப்ராசஸா இருக்கலாம், இல்ல டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம், இல்ல டேட்டாவை எடுத்துட்டு போகலாம், ஏதோ ஒன்று நடக்கும். திரும்பி வந்து சர்வர்ல இருந்து நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வரும். இது வந்து இன்டர்நெட்ல நடக்கும். இதுதான் வந்து ஒரு வெப்சைட் இப்படிதான் ஒர்க் ஆகும். நம்ம அது வந்து கிளைண்ட்டுகிட்ட இருந்து சர்வருக்கு போறத வந்து ஏபிஐ கால் சொல்லுவோம். நடுவில் அது கொண்டு போறது வந்து ஏபிஐன்னு சொல்லுவோம். சர்வர்ல தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் எழுதியிருப்போம். அப்ளிகேஷன்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். இது வந்து ஜென்ரலா உள்ளது. ஆனா ஜென்ரலா வந்து ஒரு கிளைண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் போகும் சர்வருக்கு. சர்வர்ல ஏதோ ஒண்ணு நடந்து ரிப்ளை நடக்கும். இது வந்து த்ரூ த இன்டர்நெட் மூலியமா நடக்கும். இது வந்து வெப்சைட் இப்படிதான் ஒர்க் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் மெயில் எடுத்துங்களேன். இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு லெட்டர் போடுறீங்க அப்படின்னா, இங்கேருந்து லெட்டர் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அனுப்புவீங்க. ஃப்ரம்லேருந்து டூக்கு அனுப்புவீங்க. டூல போனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மெசேஜ்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அக்னாலஜ்மென்ட் வரும். போய் கரெக்ட்டா சேர்ந்துருச்சுன்னு உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க உங்களுக்கு மெயில்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜென்ரலா அப்படிதான் நடக்கும். இது வந்து போஸ்ட்மேன் மூலியமா நடக்குது. அந்த போஸ்ட்மேன்னா வந்து நெட்வொர்க்ன்னு நடிச்சீங்க. கிளையன்ட் வந்து நீங்க அனுப்புறது. சர்வர்ங்கிறது வந்து யாரு ஃப்ரம் 2க்கு யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க வந்து சர்வர் அப்படிங்கிறத ஒரு நாமம் வச்சுங்க. போஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலா ட்ரெடிஷனலா ஒரு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி எப்படிலாம் நடக்கும், அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, உங்களுக்கு இப்போ வர்ற கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏடபிள்யூஎஸ் எதுக்காக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திரும்பி ஒரு ரீகாலுக்காக நான் திரும்பி சொல்றேன். இப்போ வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்களே ஒரு பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஓனா ஒரு டேட்டா சென்டர் வைக்கணும். ஒரு ஓனா டேட்டா சென்டர் வைக்கணும்னா, ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு நீங்க ரெண்ட் பண்ணணும். நீங்க ஓனா இருந்தாலும் அது ஓனா பே பண்ணி வாங்கணும் அது. இல்ல ரென்ட்க்கு எடுக்குறீங்கன்னா, அந்த ரென்ட்க்கான பே பண்ணணும். அப்புறம் அந்த இடத்துக்கான பவர் சப்ளை குடுக்கணும். ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா, அது எப்பயுமே டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ கூலிங் இருக்கணும். அத மெயின்டனன்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஹார்ட்வேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப திடீர்னு எனக்கு வந்து 1 டிபிக்கு பதிலா 2 டிபி வேணும் ஸ்டோரேஜ் அப்படின்னா, அந்த ஹார்ட்வேர மாத்தணும்னா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் வந்து லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினாலே என்னன்னா, ஸ்கேல் டவுன், ஸ்கேல் அப்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் அப்னா, நீ அத 1 டிபிலேருந்து 2 டிபி போகணும்னா ஸ்கேல் அப். இல்ல நான் 2 டிபிலேருந்து 1 டிபிக்கு வரணும்னா, அது ஸ்கேல் டவுன். இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் டக்குன்னுலாம் பண்ணிட முடியாது. உன்ட்ட 2 டிபி இருந்துச்சுன்னா, நீ ஓரளவுக்கு எடுத்து பண்ணலாம். இல்ல உன்ட்ட 2 டிபி இல்லன்னா, நீ அத ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வரணும். வந்ததுக்கப்புறம் அத ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணத என்ன பண்றதுன்னு தெரியாது. திரும்பி அந்த 1 டிபி எடுத்து எங்கேயாவது வைக்கணும். இல்ல இங்கேருந்து இங்க டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எப்படி பண்றது? அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் இப்ப நீ ஒரு சர்வர் மெயின்டெயின் பண்ற ஒரு இடத்துல வச்சிருக்க அப்படின்னா, அது வந்து ஒரு டீம் வந்து எப்பயுமே வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். எப்படின்னா, இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா சர்வரு? கரெக்ட்டா டெம்பரேச்சர் இருக்கா? பவர் சப்ளை கரெக்ட்டா இருக்கா? எதுவும் ஷட் டவுன் ஆகாம இருக்கா? அப்படின்னு டே அண்ட் நைட் எவரி டே வந்து அத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீ ஒரு இடத்துல இப்போ வந்து சென்னையில ஒரு இடத்துல வந்து உன்னோட டேட்டா சென்டர் வச்சிருக்க அப்படின்னா, சப்போஸ் அங்க வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வருது, பூகம்பம் வருது, இல்ல சுனாமி வருது, இல்ல வேற ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அது டேட்டா லாஸ் ஆயிடும். அதனால சப்போஸ் எங்கேயாவது அந்த உன்னோட டேட்டா சென்டர்ல அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, உன்னோட டேட்டாவே லாஸ் ஆயிடும். அத நீ எங்கேயுமே ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்ட. அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும் வந்து. அதனால நீங்க டேட்டாவ எங்கேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. அதனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து ட்ரெடிஷனலா இப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. கிளவுட் கம்ப்யூட்டிங்லாம் வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் ஆ கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்ப சொன்ன அந்த சர்வரு, ஸ்டோரேஜ், டேட்டாபேஸு, சாஃப்ட்வேரு, அனலிட்டிக்ஸ் இது எல்லாமே த்ரூ த இன்டர்நெட் மூலியமா நடக்கும். இன்டர்நெட்டுங்கிறது தான் இந்த கிளவுடுன்னு சொல்றாங்க. இன்டர்நெட்டுங்கிறது எப்படின்னா, உனக்கு பதிலா வேற யாரோ இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. நீ பே பண்ணி வாங்கிக்கணும். த்ரூ த இன்டர்நெட் மூலியமா. இந்த த்ரூ த இன்டர்நெட், ஓவர் த இன்டர்நெட்ன்னு சொல்றது தான் வந்து கிளவுடுன்னு சொல்றோம். இந்த கிள அ இதெல்லாம் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க புரொவைட் பண்றது தான் ஏடபிள்யூஎஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல சில டைப்ஸ்லாம் இருக்கு. இத டைப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ் வந்துச்சு?
அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியும். டைப் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னா, ஆன் ப்ரெமிஸ்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன் ப்ரெமிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சாஸ்ன்னு சொல்லுவாங்க. சாஸ், பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது, கிளையன்ட்ட பேசும்போது அங்கங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன் ப்ரெமிஸ் என்னன்னா, இப்ப நான் சொன்ன ட்ரெடிஷனல் மெத்தட் தான் ஆன் ப்ரெமிஸ்டு. நீங்களே ஒரு ஒரு இடத்த வச்சு, நீங்களே ஒரு சர்வர் மெயின்டெயின் பண்ணி, நீங்களே ஓஎஸ் பண்ணணும். இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்களே தான் பார்க்கணும். நீங்களே இன்டர்நெட், ஸ்டோரேஜ், சர்வீஸ், ஓஎஸ், மால்வேர், ரன் டைம், அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க மெயின்டெயின் பண்றது வந்து ஆன் ப்ரெமிஸ். சாஸ் எப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்வர் குடுத்துருவாங்க, நெட்வொர்க் குடுத்துருவாங்க, ஸ்டோரேஜ் குடுத்துருவாங்க. நீங்க வந்து அதுல வந்து உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட டேட்டாவ போட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா, அது வந்து சாஸ். சாரி. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படிதான். நம்ம அப்ளிகேஷன் பண்றோம். நம்மளோட டேட்டா தான் எல்லாமே. ஆனா நம்ம வேற இடத்துல அத ஹோஸ்ட் பண்றோம்ல. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அத வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள்லாம் லேட்டரா பார்ப்போம். அடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் வந்து ஓஎஸ் அவங்களுது, எல்லாமே அவங்களுது. உங்களோட அப்ளிகேஷன் டேட்டா மட்டும் உங்களுது. இது வந்து பாஸ். அடுத்து வந்து சாஸ். சாஸ் வந்து எப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. எண்ட் டு எண்ட் அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க சும்மா போயிட்டு அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமலே போதும். அது வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆன் பிரெமிஸ்க்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நம்ம ஏ டூ இசட் நம்மளே பண்ணிக்கிட்டா, நம்மளே வந்து இப்பயும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அது மாரி இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து, இல்ல பேங்கிங் செக்டார் இருக்கிற கம்பெனி வந்து அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஏ டூ இசட். அப்ளிகேஷன்லேருந்து நெட்வொர்க்கிங் அவங்களே டேட்டா சென்டர்ன்னு வச்சிருப்பாங்க. சர்வர் ரூம்னு ஒண்ணு இருக்கும். அங்க போனீங்கன்னா, எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ஆன் பிரெமிஸா அவங்களே வச்சிருக்கிறது. மீதி கம்பெனிலாம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையும் மாத்தியிருப்பாங்க. சில கம்பெனி வந்து பாஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனி வந்து சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்ல வந்து EC2ன்னு ஒண்ணு இருக்கு. AWSல வந்து EC2ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து EC2 தான் யூஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன வந்து அங்க ஹோஸ்ட் பண்ணிப்போம். அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் வந்து அதே மாரி AWS வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பண்ணுவோம்னா, நம்ம கோட மட்டும் குடுத்தா போதும். அதுவே EC2லாம் கிரியேட் பண்ணிக்கும். ஸ்டோரேஜ்லாம் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். நம்ம வந்து வெறும் நம்மளோட அப்ளிகேஷன மட்டும் குடுத்தா போதும். அடுத்து வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம Gmailலாம் யூஸ் பண்றோம்ல. Gmail, இப்ப நம்ம Zoho யூஸ் பண்ணா Zoho, Zohoவோட Gmail, Zohoவோட CRM இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம போயிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றோம். எங்க ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ குடுக்குறோம். நம்ம ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். இது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். Gmailஆ இருக்கட்டும், டிரைவா இருக்கட்டும், இது எல்லாமே சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம போயி நம்ம அந்த அப்ளிகேஷன யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். இது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஆம், அடுத்தது வந்து இப்பதான் AWS வரும். இந்த இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் குடுக்கறது தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க புரொவைட் பண்றது தான் வந்து AWS. AWS ஓட ஸ்டாண்ட் வந்து அமேசான் வெப் சர்வீஸ். இவங்க தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்க புரொவைட் பண்ற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இவங்க தான். ஓகே. இப்போ வந்து ஆ இப்போ வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா நெட்வொர்க்கிங்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் ட்ரெடிஷனலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ அந்த ட்ரெடிஷனலா ஒர்க் ஆனத இப்ப நம்ம லேட்டஸ்ட்டா எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத அந்த லேட்டஸ்ட்டா யூஸ் பண்றதுக்கு பேரு தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க புரொவைட் பண்றவர் தான் AWS. ஒன் ஆஃப் த ப்ரொவைடர் தான் வந்து AWS. நெறைய பேர் புரொவைட் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் புரொவைட் பண்றாங்க. Google புரொவைட் பண்றாங்க. பட் மார்க்கெட்ல வந்து லீடிங்ல இருக்கிறது வந்து AWS. இப்போ AWS வந்து நான் சொன்னேன். அ இது மாரி ஒரு அப்ளிகேஷன ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னேன் கரெக்ட்டா? இதுல வந்து AWS வந்து 200 பிளஸ் சர்வீஸ்க்கு மேல நெறைய புரொவைட் பண்றாங்க. இந்த எல்லாருக்கும் எல்லாத்த பத்தி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து AWS தெரிஞ்சவங்கள மட்டும் ஹையர் பண்ணுவாங்க. AWS சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ன்னு ஆ ஹையர் பண்ணுவாங்க. சில பேரு ஸ்பெசிஃபிக்கா AWS மட்டும் கேட்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து சில பேர் வந்து கிளவுட்லயே நாலேட்ஜ் இருக்கும். அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட்லயும் சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க. AWSம் சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க. Googleலயும் சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம இங்க பார்க்கிறது வந்து AWSஓட சர்டிஃபிகேஷனோட பார்ப்போம். எப்படி எப்படி என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. இப்போ இந்த லிங்க் நான் நான் உங்களுக்கு இந்த இது முடிச்சோனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பிபிடி இந்த லிங்க் எல்லாம். இதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஓவராலா குடுத்திருப்பாங்க.
இந்த லிங்க்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் பார்ட்டிஷனர்ங்கிறது வந்து பேசிக் லெவல். இது வந்து எப்படின்னா, நான் சொன்ன நான் இப்ப எப்படிலாம் சொன்னேன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? ஏடபிள்யூஎஸ்னா என்ன? என்னென்ன மினிமம் சர்வீஸ் சின்ன 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 சர்வீஸ்லாம் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் சர்வீஸ்லாம் இருக்கும். இத பத்தி பேசிக்கான ஐடியாஸ் மட்டும் இருக்கிறது வந்து, அத பத்தி கொஸ்டின்ஸ், அத பத்தி எக்ஸாம்ஸ் கேட்கறது வந்து கிளவுட் பார்ட்டிஷனர். இது பெருசா வேலிட்லாம் பெருசா கிடையாது. நீங்க இத கிளியர் பண்ணாலும் பெருசா மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து வேலிடேட் கிடையாது. முக்கியமான எக்ஸாம்னு பார்த்தா, இன்டர்மீடியேட்ல இருக்கிற சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ங்கிற இந்த ஆ எக்ஸாம் தான் வந்து கொஞ்சம் வேலிடானது. உங்க ப்ரொஃபைல வந்து காட்டுறதுக்கு. இது வந்து எல்லா சர்வீஸ பத்தியும் கொஞ்சம் டெப்த்தா தெரிஞ்சுக்கிறது வந்து சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். ஓகே. அடுத்தது வந்து இப்ப நீங்க வந்து டெவலப்பரா இருக்கீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ட முடிச்சுட்டு, அடுத்தது வந்து டெவலப்பர் அசோசியேட்ட முடிச்சுட்டு, அடுத்தது டெவாப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து அடுத்த லெவல். அசோசியேட்ங்கிறது வந்து ஆ மிடில் லெவல் மாரி. ஃபவுண்டேஷனல் வந்து லோயர் லெவலு. அசோசியேட்ங்கிற சர்டிஃபிகேஷன் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து மிடில் லெவல். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் லெவல்ங்கிறது வந்து 3 லெவல் மாரி. அதான் வந்து ஹையர் லெவல். அதிலேயே சில இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்ன்னு இருக்கும். அதுவும் வந்து டாப் லெவல் மாரி. இப்ப நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து நம்ம வந்து ஒரு 200 சர்வீஸ்க்கு மேல இருக்கு. இந்த 200 சர்வீஸுமே எல்லாரும் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. நம்ம டெவலப்பரா இருக்கும்போது, டெவலப்பருக்கு தேவையான சர்வீஸ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப வந்து சப்போஸ் டெஸ்டிங்ல இருக்காங்க, நெட் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்காங்கன்னா, அவங்க செக்யூரிட்டி ரிலேட்டடா என்னென்ன தேவையோ அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அடுத்து வந்து மெஷின் லேர்னிங் பத்தி ஒருத்தவங்க இருக்காங்க. மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மெஷின் லேர்னிங் தேவையான சர்வீஸ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மாரி இ உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்கலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்னு. அதே மாரி ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு அப்டின்ட்டு இருக்க மாரி சில கம்பெனிலாம் வந்து பேக் எண்ட்லயே வந்து டேட்டாபேஸ் தனியா இருப்பாங்க. ஏபிஐ எழுதுறவங்க தனியா இருப்பாங்க. இப்ப இந்த டேட்டாபேஸ் உள்ளவங்க டேட்டாபேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மாரி டேட்டா சயன்ஸ், டேட்டா என்ஜினியர்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் டேட்டா அனலிஸ்ட்ங்கிற இந்த சர்டிஃபிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆ இப்ப லேட்டஸ்ட்டா வந்திருக்கிறது தான் வந்து டேட்டா இன்ஜினியர்ன்னு ஒரு சர்டிஃபிகேட். இது வந்து பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. பீட்டா வெர்ஷன்னா என்னன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அ ப்ராடக்ட் லான்ச் ஆகறதுக்கு முன்னாடி பீட்டா வெர்ஷன் ஒண்ணு குடுப்பாங்க. இப்ப நம்ம WhatsApp, Facebookலாம் பீட்டா வெர்ஷன் ஒண்ணு இருக்கும். அது எப்படின்னா, லான்ச் பப்ளிக் யூஸ் முன்னாடி சில இதெல்லாம் ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் குடுப்பாங்க. அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு, சில பேர் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். இது அதனால தான் இப்ப கம்மியான பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் டேட்டா இன்ஜினியர்ன்னு ஒரு புது சர்டிஃபிகேஷன். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் இந்த சர்டிஃபிகேஷன அ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது டேட்டா இன்ஜினியருக்கும் தனியா ஒரு வேணும் அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு தனியா குடுத்தாங்க. இப்ப அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க எல்லாரும் டெவலப்பர்ங்கிறதுனால, சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் முடிச்சுட்டு, டெவலப்பர் அஷ்யூர்ட்ட முடிச்சுட்டு, அடுத்தது வந்து டெவாப்ஸ் இன்ஜினியரிங் போனீங்கன்னா, இதுதான் கிளவுட்ல உங்களுக்கான பாத்தே இதுதான். இத பண்ணீங்கனாலே நீங்க வந்து கிளவுட் அசோசியேட் ஆகலாம். நீங்க அதிலேயே சீனியர் லெவல் போலாம். எப்படி வேணா ஆகலாம். அடுத்தது வந்து இப்ப ஏடபிள்யூஎஸ்க்குள்ள வந்தாச்சு. ஏடபிள்யூஎஸ் என்னென்னலாம் பண்றாங்க? அப்படிங்கும்போது நான் சொன்னேன் ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் வந்து 200 பிளஸ் சர்வீஸ்க்கு மேல குடுக்குறாங்க. ஆனா இந்த 200 சர்வீஸையுமே நம்ம வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் கேட்டகரின்னு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள எல்லாத்தையுமே அடக்கிரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டிங், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ், கண்டெய்னரு, வெப் அண்ட் மொபைல் ஆப்ஸ், சர்வர்லெஸ், மெஷின் லேர்னிங். இந்த கேட்டகரிக்குள்ள தான் உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே வந்துரும். இப்ப கம்ப்யூட்டிங் எடுத்தீங்கன்னா, EC2, கண்டெய்னர் சர்வீஸ் இதெல்லாம் வந்துரும். டேட்டாபேஸ்க்குள்ள எடுத்தீங்கன்னா, RDS, ஆ MongoDBக்கு, DynamoDB அப்படிலாம் வந்துரும். ஸ்டோரேஜ்னா S3, EBS அப்படிலாம் வந்துரும். அது மாரி கண்டெய்னர் சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சர்வர்லெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. மெஷின் லேர்னிங் தேவையானது. இப்ப இந்த ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாமே இதுக்குள்ளயே வந்துரும். எல்லா சர்வீஸுமே அந்த 200 சர்வீஸுமே இதுக்குள்ள வந்துரும். இதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க்கும் நான் குடுத்துருக்கேன். இப்ப நீங்க வந்து அ ஒரு சர்வீஸ பத்தி படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸ் வந்து எதுக்கு? என்ன? எதுக்கு? அத யூஸ் பண்றனால என்ன அட்வான்டேஜ்? எப்படி யூஸ் பண்ணலாம்? இத மட்டும் இந்த 4 விஷயம் தெரிஞ்சாலே போதும். அந்த சர்வீஸ பத்தி ஏ டூ இசட் நீங்க ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் கேட்டகரிக்கு அப்புறம், இப்ப ஏடபிள்யூஎஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் ஒரு சர்வர் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அந்த சர்வர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்க கம்பெனி சப்போஸ் உங்க கம்பெனி வந்து எம்.என்.சி.யா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு அப்டின்னா, அப்ப எங்கெங்கலாம் கம்பெனியோட பிரான்ச் இருக்கோ, எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து அந்த டேட்டாபேஸ அந்த சர்வர வச்சிருப்போம். இப்ப சர்வர் வச்சிருக்கும்போது, இப்ப என்ன பிரச்சனை வரும் அப்டின்னா, ஆம்
இப்போ இந்தியால நீங்க இருக்கீங்க. உங்களோட சர்வர் வந்து யுஎஸ்ல இருக்கு அப்படின்னா, உங்களோட கிளையண்ட் எல்லாம் இந்தியால இருக்காங்க அப்படின்னா, நீங்க இங்கேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து யுஎஸ் குடுத்தீங்கன்னா, அது போயிட்டு வர்றதுக்கு அவ்ளோ டிலே ஆகும். ஒரு ரெக்வெஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு. ஏன்னா, ரொம்ப தூரம் போணும். டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். இதே உங்களோட கிளையண்ட் வந்து எல்லாருமே இந்தியால தான் இருக்காங்க. உங்க அப்ளிகேஷன் வந்து இந்தியால தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, நீங்க இந்தியாவிலேயே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும். இத வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் ரீஜியன் ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து அவைலபிலிட்டி ஜோனு, டேட்டா சென்டர், அடுத்து எட்ஜ் லொகேஷன். ஏடபிள்யூஎஸ் ரீஜியன் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆ, மும்பைல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்தே லாஸ்ட் இயர் தான் வந்துச்சு. இந்த இயர் தான் வந்துச்சு. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இந்த 2 ரீஜியன் மட்டும் தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணீங்கன்னா, இங்க என்னென்ன ரீஜன் இருக்குன்னா, மும்பை ரீஜனும், ஹைதராபாத் ரீஜனும் தான். இங்க நீங்க 2 இடத்துல எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரீஜனுக்குள்ள 3 டேட்டா சென்டர் இருக்கும். அந்த 3 டேட்டா சென்டர வந்து அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. மினிமம் 3, மேக்ஸிமம் 6. ஆனா மேக்ஸிமம் எல்லா ரீஜியனுக்குள்ளயும் 3 அவைலபிலிட்டி ஜோன் தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் 4, 5, 6 அப்படின்னு இருக்கும். மேக்ஸிமம் 6 தான் இருக்கும். இந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள இருக்கிறது தான் டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் ஆல்ரெடி தெரியும். எல்லா சர்வரு, அந்த ஸ்டோரேஜ் இருக்கிறது தான் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டர்லாம் சேர்ந்தது நெறைய ஹியூஜ் டேட்டா சென்டர்லாம் சேர்ந்தது தான் ஒரு அவைலபிலிட்டி ஜோனு. இந்த அவைலபிலிட்டி ஜோன்லாம் சேர்ந்தது தான் ஒரு ரீஜியன். ஓகேவா? கடைசியா வந்து எட்ஜ் லொகேஷன். எட்ஜ் லொகேஷன்ங்கிறது எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இப்ப இங்கேருந்து நீங்க யுஎஸ்க்கு வந்து நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு யுஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க தான் கிளையண்ட் இங்கேருந்து ஒரு கிளையண்ட் வந்து யுஎஸ் ரீஜியனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ரெக்வெஸ்ட் போயிட்டு வரதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். அதுக்கு செகண்ட் டைம்னா வந்து எட்ஜ் லொகேஷன் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல வந்து கேட்ச்சா வந்து ஸ்டோர் ஆயிடும். நீங்க செகண்ட் டைம்லாம் குடுத்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து இப்போ வேற எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன நீங்க ஒரு யூஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் லோட் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாரி இருக்கும். அடுத்து ஒன்ஸ் எல்லாமே லோட் ஆயிடுச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, அது வந்து கேட்ச்ல வந்து உட்கார்ந்திருக்கும். ஓகே. இது வந்து ஓவராலா ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க. அடுத்தது வந்து ஆம் ட்ரெடிஷ்னலா எப்படி நம்ம ஒரு சர்வர ஹோஸ்ட் பண்ணோம், அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணோங்கிறது பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இத ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஸ்டோரேஜ், சர்வரு இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்து த்ரூ த இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்றது தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கு. இந்த த்ரூ த இன்டர்நெட்ன்னு சொல்றது தான் வந்து கிளவுடுன்னு சொல்றது. கிளவுடுங்கிற வார்த்தைக்கு வந்து இன்டர்நெட்டுங்கிறது தான் மீனிங்கு. இத வந்து ஒன் ஆஃப் த ப்ரொவைடரா ப்ரொவைட் பண்றது தான் ஏடபிள்யூஎஸ். மார்க்கெட்ல இவங்க தான் லீடிங் பொசிஷன்ஸ். ஏடபிள்யூஎஸ்ஸ இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஏடபிள்யூஎஸ்ல சில ப்ராடக்ட் கேட்டகரின்னு இருக்கு. நெறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அத வந்து ப்ராடக்ட் கேட்டகரின்னு பிரிச்சு, இதுக்குள்ள எல்லாத்தையுமே அதுக்குள்ளயே இது எல்லாமே குடுக்குறாங்க. அப்புறம் ஏடபிள்யூஎஸ் ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து இன்னையோட கிளாஸ வந்து இதெல்லாம் சொல்லலான்னு தான் நான் இருந்தேன். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா?